உனக்கு அறிவு இருக்கால, இசையை பற்றி என்ன தெரியும் பாரு. அவன் இசை தெரிந்தவன்லாம் ஞானியா? அது இசை ஞானி தான் அவரு. அதே மாதிரி இப்போ இளையராஜாக்கு என்ன மாதிரி உட்காந்து பேச தெரியுமா? நான் கேட்குற பதில். அப்போ நான் பெரிய ஞானியா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர்கள் அறிஞர்களாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், கிராமத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 100 கிலோவுக்கு மேலே 200 150 கிலோ வெயிட்டு தலையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. கை ரெண்டு கீழே விட்டு போவாங்க. ஆமாம், எத்தனை கிலோமீட்டரு பழகு. எனக்கு தெரிஞ்சாங்க நெல்லை கொண்டு வந்து அங்கே போடுவாங்க. நான் ஒரு 45 வருஷம் 50 வருஷம் முன்னாடி. அப்போ அதை இளையராஜா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நான் சொல்ல புரியுதா? 5000 திறமைகள் கொடுத்திருக்காரு. 5000 10,000 30,000 பேருக்கு சாப்பாடாக்கும் ஒரு சமையல் கலைஞர். அது இளையராஜா செய்ய முடியுமா? நீ ஓன் துறைக்குத்தான் ராஜா. புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா. அத மாதிரி அப்துல் கலாம் இருக்காரு, மிசைலை கண்டுபிடிக்கிறாரு உலகத்துல. அப்ப நீ செய்ய முடியுமா? நீ ஒரு சேட்டலைட் அனுப்ப முடியுமா? அப்ப நீ ஒன்றும் பெரிய அறிஞர் இல்லை. நீங்க ஒரு நல்ல ஒரு இசைக்கலைஞர். ஜனனே ஜகம் நீ அகம் நீன்னு பாட்டு பாடுறீங்க. பலருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்துது.